வணக்கம். நான் சாகுல். இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நான் பார்க்க போற பதிவு என்பது அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, மக்கள் ஜனநாயகம், இந்த அரசியல் கட்சி அமைப்புகளுடைய செயல்பாடு, ஒரு அரசியல் கட்சிகளுடைய பொறுப்புகள், இதை பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் சிறு பிராயத்திலிருந்தே அரசியலோட ஒன்றி உறவாடின ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது. எங்க தாத்தா, தாய்வழி தாத்தா, திருவாரூர்ல சேர்ந்த சுலைமான் ராவுத்தர் அவர்கள் இந்த அரசியலை வருவதற்கு முன்பு காவல்துறையில ஒரு மிகப்பெரிய உயரதிகாரியா இருந்து ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு, அன்னைக்கே விஆர்எஸ் மாதிரி விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு அவர் அரசியல் நோக்கி வர்றார். அவர் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது, நான் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது, திருவாரூர்ல மிகப்பெரிய ஜாம்பவான்கள், காங்கிரஸ்ல இருந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கருதப்பட்ட திருவாரூர் சாம்பசிவ முதலியார், கேடிஆர் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களை எதிர்த்து அவங்க எல்லாம் அன்ன போஸ்ட்ல எப்ப போட்டாலும் ஜெயிப்பாங்க, மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எதிர்த்து போட்டியிடுகிறார். இப்படி எனக்கு அரசியல் என்பது அறிமுகமானது. என்னுடைய தாய்மாமா மரியாதைக்குரிய சின்ன அவர்கள், பிறகு அண்ணா, தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அரசியலில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தார். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ராஜ்யசபை உறுப்பினராக ஆனார். மிசா கைதியாக இருந்தார். எங்கள் குடும்பமே மிகவும் வருத்தப்பட்டது. அதை தாண்டி அவர் இன்றளவும் சென்னை சட்டக்கல்லூரி வளாகத்திலே இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவுடைய சிலை, அவர் மாணவர் தலைவராக, சட்டக்கல்லூரி மாணவர் தலைவராக மரியாதைக்குரிய வை கோபாலசாமி அவர்களுடைய கல்லூரி தோழனாக இருந்த பொழுது, இவர் மாணவர் தலைவராக, அவர் செயலாளராக இருந்தார். இவர் எங்கள் தாய்மாமா அவர்கள் அந்த சிலையிலேயே சிலை அமைப்பாளர் என்ற பெயர் இன்றளவும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலே இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி வளாகத்தில் சென்றால் அண்ணா அவர்களுடைய சிலை இருக்கும். சிலையின் கீழ் எழுதப்பட்டிருக்கும் சிலை அமைப்பாளர் மரியாதைக்குரிய சின்ன என்று. அத்தகைய அரசியல் போராளிகளாக இருந்த குடும்பத்திலே நான் ஒரு அங்கத்தினராக இருந்ததனால்தான் அரசியலும் அரசியல் சார்ந்ததும் எனக்கு, நான் சட்டக்கல்லூரி மாணவராக பாடமாக படித்ததை தாண்டி மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது. பாருங்க, அரசியல் என்பது தனி மனிதனுக்கானது இல்ல, இயக்கம் என்பதும் தனி மனிதனுக்கான. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இயக்கம் தனி மனிதனுக்கானது, ஒரு குடும்பத்துக்கான சொத்து, அந்த மாதிரி மாறிக்கிட்டு. அப்படி இல்ல, தனி மனிதர் என்பவர் அரசியலுக்காக இருக்கிறார் வெளியே, அரசியல் தனி மனிதனுக்காக இல்ல. அதே போல நாம் ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு தலைவன் பின்னால் போகின்ற பொழுது, அந்த தலைவருடைய கொள்கைகள் மக்களுக்கு எந்த அளவு பயன்படும், மக்கள் நம்ம எந்த அளவு பாராட்டுவார்கள் என்கின்ற சூழ்நிலை தான் அரசியல் இருக்க வெளியே, நம்மை நாமே பாராட்டிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போஸ்ட் அடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு, நான் அவர் இவர் என்று சொல்வதல்ல அரசியல். எது சரியான அரசியல் தெரியுமா? இப்ப ஒரு மாநில கட்சி இருந்துட்டா ஒரு தலைவர் இருப்பார். சில கட்சிகள் தலைவர் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருப்பார், சில கட்சியில பொதுச் செயலாளர் பவர்ஃபுல்லான இருப்பார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் தலைவர் தான் முதலும் முடிவும் எல்லாமே. நம்முடைய தளபதியை தாண்டி ஒன்றுமே கிடையாது அந்த இயக்கத்திலே. தளபதி தான், தளபதியுடைய முகம்தான், தளபதியுடைய கொள்கைகள் தான், தளபதியுடைய சொல் தான், தளபதியுடைய அசைவுகள் தான், தளபதியுடைய செயல் தான் தமிழக வெற்றி கழகம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை தாண்டி அனைவருமே ஒரு அவரவருக்கான ஒரு வேலைகள் தான் பொறுப்பே ஒழிய, அது ஒரு அந்தஸ்து அல்ல. அது பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய நான் புசியாந்த அவர்களுக்கு அது ஒரு பெரிய அந்தஸ்து. அதே போல அதை தாண்டி இன்னும் நிறைய பொறுப்புகள் வரலாம். மாநில அமைப்பு செயலாளர் வரலாம், மாநில செயலாளர்கள் வரலாம், மாநில துணைத் தலைவர்கள் வரலாம், மாநிலத்திலே மிகப்பெரிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இன்றைக்கு துணை கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறாங்க, கொள்கை பரப்பு செயலாளர் வரலாம். இப்படி பல்வேறு அணிகள் வரலாம், பல்வேறு பிரிவுகள் வரலாம். ஆனால் ஒவ்வொருக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. உண்மையில் அரசியல் வேலையை கரெக்டாக செஞ்சா என்ன தெரியுமா, ஒரு நாளிலே 24 மணி நேரம் என்று போதாது. ஏன் என்று சொன்னால், அரசியல் வேலை என்பது தன் கட்சியை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, தன் தேவைகளை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, மக்கள் பிரச்சனைகளை கண்டுவது. அது பொதுச் செயலாளர் தொட்டு கீழே இருக்க கடைநிலை தொண்டர்கள் வரை. அதை தாண்டி ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தோழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அரசியல் கட்சிகள் அரசியல் இயக்கங்களை பொறுத்தவரை நீங்கள் பதவி என்பது ஒரு அலங்கார சொல் மட்டுமே. தொண்டன் என்கின்ற பதவியை விட வலிமையான பதவி வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் மேல் விசுவாசமும், சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய கொள்கைகள் பற்றும், மக்கள் மேல் பற்றும், மக்களுக்கான ஒரு விஷயங்கள் மேல் பற்றும் கொண்ட ஒருவராக இருந்தால் எந்த பதவியும் இல்லாமல் தமிழகம் தோற்றக்கூடிய ஒருவராக நீங்க வர முடியும். நிச்சயமா முடியும். அது எப்படிங்க, நான் தொண்டனா இருக்கேன், மிக சாதாரணமா இருக்கேன், கீழே இருக்கேன், எப்படி எல்லாரும் வரணும்னு கேக்குறீங்க. நீங்க தொண்டராக இருக்கும் போதே மக்களுக்காக நில்லுங்கள், உங்க பகுதியில நில்லுங்க.
உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்காக நில்லுங்க, எய்த்த வீட்டுக்காரருக்காக நில்லுங்க, நியாயத்தின் பக்கம் நில்லுங்க, ஒரு பொது பிரச்சனையில போய் நில்லுங்க, அந்த பொது பிரச்சனையை தீர்ப்பதற்காக நில்லுங்க. இதுக்கு எந்த கையில காசுல பரவாயில்ல, என்கிட்ட மிகப்பெரிய இது கிடையாது, வாகனங்கள் பரவாயில்ல, நீங்கள் கால்நடையாக போய் கூட சென்று நடந்து போய் கூட, ஜல்லிக்கட்டு போராட்டமே என்ன, ஒவ்வொரு தனி மனிதனின் உணர்வு ஒன்றாக கூடும் போது மிகப்பெரிய உணர்வா மாறுது. அதே போல தனி மனிதன் ஆயிரம் என்னுடைய குருதியை கொடை கொடுப்பதற்கு நான் யாரையும் கேட்க தேவையில்லை, தனி மனிதனா நான் செய்ய முடியுமில்ல. நான் ஒருவருக்கு ஒரு வயோதிகர் இறந்து போயிட்டா நான் அவரை தோல்ல சுமந்து அவரை போய் நான் ஈமச்சடங்கு செய்ய முடியுமில்ல. எல்லாமே அரசியல் தான், எல்லாமே அரசியல் தான். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, பிரசவத்துக்காக துடிக்கிறாங்க, அந்த தாய்மாரை என்னுடைய சொந்த செலவுல ஒரு 50 ரூபாய் செலவழிச்சு 100 ரூபாய் செலவழிச்சு ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்க முடியுமில்ல. அங்க ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னால தட்டி கேட்க முடியல. இதுதான் அரசியல், இதுதான் தலைமை பண்பு, இதுதான் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் பதவியில இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாவற்றதாக இருந்தாலும் சரி, தொண்டராக இருந்தாலும் சரி, நாம் மக்களுக்காக நிற்க வேண்டும். அதே போல இந்த அரசியல் ஒருவருக்கானத என்று ஒதுங்கி இருந்துட்டு இருக்காங்க. அது பொறுப்பாளர் தாங்க பாத்துக்கணும், அவங்களால எல்லாமே என்பதும் அல்ல அரசியல். தொண்டர்கள் தான் மிகப்பெரிய பொறுப்பாளர்கள், தனி மனிதர்கள் தான் மிகப்பெரிய பொறுப்பாளர்கள். தமிழக வெற்றி கழக தோழர்கள், தொண்டர்கள், நீங்கள் தளபதி மேல் உண்மையான பாசமும் நேர்மையும் கொண்டு வந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எந்த கட்டளையும், அதாவது சட்டவிரோதமாக அல்லது நம்முடைய அமைப்புக்கு எதிராக அல்லது பொதுச் செயலாளர் விருப்பத்திற்கு எதிராக, தலைமையின் விருப்பத்திற்கு எதிராக செய்யக்கூடிய செய்திகள் சரியானதல்ல. ஆனால் பொது நலன் கருதி, மக்கள் நலன் கருதி இந்த அமைப்புகளை தாண்டி உங்களால் வேலை செய்ய முடியும். அத்தகைய வேலைகளை நீங்கள் செய்வீர்களானால் தமிழகத்திலே தளபதியுடைய இலக்கு 2 கோடி உறுப்பினர், அதை 3 கோடியாக சேர்க்க வேண்டும் என்ற இலக்கை கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை நாம் ஆட்சி பொறுப்பில் ஏற்றுவோம் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.